இங்க சின்ன பசங்களா சேர்ந்து விளையாண்டுட்டு இருக்காங்க. அப்படின்னு பார்த்து ஒரு பொண்ணுக்கு வயிறு வலின்னு சொல்லிடுறாரு. அந்த பொண்ணோட ஃப்ரெண்டும் அவளை வீட்டுக்கு கூட்டிட்டு போறா. வீட்டுக்கு போனா அவங்க அம்மா வீட்டுக்குலாம் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு கையில ஒரு இரும்பு கொடுத்து நீ இங்கெல்லாம் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு வெளியே அமுச்சு விட்டுறாங்க. அந்த சின்ன பொண்ணையும் ஊருக்கு ஒதுக்குப்புறமா இருக்கிற ஒரு சாலையில ஊருக்காரங்களா தங்க வைப்பாங்க. நீ 21 நாள் இங்கே தான் இருக்கணும், நாங்க யாரும் இங்க வர மாட்டோம், உனக்கு சாப்பாடு மட்டும் தான் இங்க வந்து கொடுப்போம்னு சொல்லிட்டு அமுச்சு விட்டுறாங்க. அந்த பொண்ணோட ஃப்ரெண்டும் காஞ்சனா ஒரு பிள்ளை எப்படியாவது ஃப்ரெண்டை பார்க்கணும்னு சொல்லிட்டு அங்க போவா. ஊருக்காரங்க பார்த்து விரட்டி அமுச்சு விட்டுறாங்க, எல்லாம் வரக்கூடாது. காஞ்சனாவும் தான் ஃப்ரெண்டை நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கா, எப்ப பார்க்க போறோன்னு. ஒரு நாள் ஊர்க்காரங்க எல்லாம் ஓடிட்டு இருக்கும் போது காஞ்சனா போய் பாக்குறா, ஃப்ரெண்டு செத்து போயிருப்பா. அடுத்த நாள் பாத்தீங்கன்னா காஞ்சனாவுக்கு உயிர் வலி வந்துரும். எங்க இதை நம்ம அம்மாட்ட சொன்னா நம்மளே அங்க தனியா விட்டுருவாங்களோன்னு சொல்லிட்டு சொல்லாமே இருந்துருவா. பாட்டியும் காஞ்சனா எழுப்பலாம்னு சொல்லிட்டு வரும்போது வாசத்தை வச்சு வயசுக்கு வந்துட்டான்னு புரிஞ்சுப்பாங்க. உடனே காஞ்சனாவை அங்கேயே தங்க வச்சிருவாங்க, ஊருக்கு வெளியே இருக்கிற குடிசைக்குள்ள. அம்மாவும் நீ 21 நாள் இங்கதான் இருக்கணும், துணி எல்லாம் நீயே துவச்சிக்கணும், சாப்பிட மட்டும் தான் கொண்டு வரும்னு சொல்லிட்டு இப்ப கிளம்பிடுவாங்க. அவங்க அம்மாவும் பொண்ணுக்காக சாப்பிட கொண்டு வருவாங்க. இதை பார்த்துட்டு நீயே விட்டுடுமான்னு காஞ்சனா கேட்கும் போது நான் உன்னை தொடக்கூடாதமா தீட்டாயிரும் அப்படின்னு சொல்லிடுவா. காஞ்சனாவும் அப்படியே தூங்க போயிருவா. தூங்க போனா அங்க இருக்க பசங்க எல்லாம் சரக்கு அடிச்சுட்டு ஜாலியா இருப்பாங்க. இதெல்லாம் பார்த்தா காஞ்சனாவும் பயந்துருவா. பயந்துட்டு இருக்குமோ அங்க இருந்து விளக்கையும் தட்டி விட்டு குடிசை பத்திக்கும். அவங்க அம்மாவும் பொண்ணுக்கு என்னாச்சுன்னு பதினெட்டு ஓடி வராங்க. அப்ப பார்த்தா சாமி முன்னாடி காஞ்சனா வேண்டிட்டு இருப்பா, எனக்கு ஏன் அந்த கொடுமையை கொடுத்த, நான் ஃபர்ஸ்ட் இருந்த மாதிரி இருந்திருப்பேன்னு சொல்லிட்டு. இதெல்லாம் நினைச்சு பார்க்கும்போது அவங்க அம்மா கண்கணி கலந்துட்டு இருக்காங்க.